ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.6ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3 × n எனில் கூடுதல் அப்படின்னு வந்தாலே இது SNஓட மதிப்பு. சரிங்களா? அது ஒரு கூட்டு தொடர் வரிசையை நிரூபிக்க. இது ஒரு கூட்டு தொடர் வரிசையை நிரூபிக்கணும். அது நிரூபிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசையை கண்டுபிடிக்கணும். அப்போ T1 T2 T3 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இனி இது கண்டுபிடிக்கணும்னா S1 S2 S3யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். Sn = 2n² - 3 × n. இப்போ முதல் S1ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 2 எண்ணுக்கு பதில் இங்கே 1 இருக்குது. அப்போ என்னோட பிளேஸில் 1ன்னு பிரதியிடலாம். அடுத்து அங்கே ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ். இனி 3 எண்ணுக்கு பதில் 1. அடுத்த 2 × 1² மதிப்பு 1 தான், மைனஸ் 3 1 பெருக்குனா 3 = 2 1 பெருக்குனா 2. அடுத்து அந்த -3. மைனஸ்னாலே கழிக்கணும். 3லேருந்து 2 கழிச்சா 1. பெரிய நம்பர் 3, அதோட குறியீடு மைனஸ். கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இப்போ S2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? 2. இனி எண்ணுக்கு பதில் 2 இருக்குது. அப்போ என்னோட பிளேஸில் 2, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், அப்புறம் -3 × எண்ணுக்கு பதில் 2. இனி 2 × 2² மதிப்பு 4 மைனஸ் 3 2 6. அடுத்த 2 4 பெருக்குனா 8 மைனஸ் இந்த 6. 8லேருந்து 6 கழிச்சா 2. இனிமே S3ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 2. இப்போ எண்ணுக்கு பதில் 3 இருக்குது. அப்போ என்னோட பிளேஸில் 3, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், மைனஸ் 3 × என்னோட பிளேஸில் 3 = 2 × 3² மதிப்பு 9 மைனஸ் 3 9. அடுத்த 2 9 பெருக்குனா 18 மைனஸ் 9. 18லேருந்து 9 கழிச்சா 9. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒரு 3 கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம T1ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். T1 அப்படின்னா S1ஓட மதிப்பு தான். சரிங்களா? S1ஓட மதிப்பு தான் T1. S1ஓட மதிப்பு -1. இனி T2 கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா S2லேருந்து S1 கழிக்கணும். சரிங்களா? S2லேருந்து S1 கழிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ S2ஓட மதிப்பு 2. அடுத்து இங்கே மைனஸ். S1ஓட மதிப்பில் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ். அடுத்து அந்த 1 எழுதிக்கலாம். 2 1 கூட்டினா 3. இனி நம்ம T3ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா S3லேருந்து S2 கழிக்கணும். S3 - S2. S3ஓட மதிப்பு 9 மைனஸ் S2ஓட மதிப்பு 2. 9லேருந்து 2 கழிச்சா 7. இப்போ நம்ம கூட்டு தொடர் வரிசை எழுதிக்கலாம். = T1ஓட மதிப்பு -1, T2ஓட மதிப்பு 3, T3ஓட மதிப்பு 7. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின்ல நிரூபிக்க கேட்குறாங்க. இது கூட்டு தொடர் வரிசையாக நிரூபிக்கணும். கூட்டு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அதாவது T2 - T1 = T3 - T2. இந்த ரெண்டு சைடுமே இப்போ சமமாக வரணும். T2ஓட மதிப்பு 3, அடுத்த மைனஸ். T1ஓட மதிப்பு -1, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 1 எடுத்து எழுதிருங்க. T3ஓட மதிப்பு 7, இங்கே மைனஸ் இருக்குது. T2ஓட மதிப்பு 3. 3யும் 1யும் கூட்டினா 4 = 7லேருந்து 3 கழிச்சா 4. இப்போ பாருங்க, ரெண்டு சைடுமே சேமாக வந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் பொது வித்தியாசம் சமம். பொது வித்தியாசம் சமமாக வந்தனால எனவே கூட்டுத்தொடர் வரிசை எடுத்து எழுதிருங்க. -1, 3, 7, எக்ஸெட்ரா என்பது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இப்படி எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளோ அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.